ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கான பலனை எதிர்நோக்கியவாறு நாம் காத்திருக்கிறோம். மாணவர்கள் தேர்வு எழுதிவிட்டு வெற்றிக்காக காத்திருப்பர். நேர்காணலுக்கு சென்று விட்டு வந்து நாள்தோறும் நல்ல தகவலை எதிர்பார்த்திருப்போம். பிரசவத்திற்கு என்று தாய் வீட்டிற்கு சென்ற மனைவிக்கு சுகப்பிரசவம் என்னும் தகவல் வந்து சேருமா என்று எதிர்பார்ப்போம். இன்னும் சிலர் பாஸ்போர்ட் விசா வேண்டி விண்ணப்பித்துவிட்டு வெளிநாடு சென்றிட காத்திருப்பார்கள். பதவி உயர்வுக்கான தகவல், டெண்டர் முடிவை எதிர்பார்த்தல் என்று ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நல்ல தகவல் நம்மை தேடி வராதா என்று நாளும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலதாமதமாகி மனதை வருத்தும் நிலைதான் பலருக்கு ஏற்படும். ஏதோ ஒரு தடை இக்கால தாமதத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய தடை நீங்கிட பரிகாரம் உண்டு. வடை, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை செய்துவிட்டு இறைவனுக்கு படைக்கவும், பின் படைத்த சர்க்கரை பொங்கல், வடை ஆகியவற்றை பிறருக்கு பிரசாதமாக கொடுக்கவும். இவ்வாறு செய்தால் எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல தகவல் நம்மை தேடி விரைவில் வந்து சேரும்.